வணக்கம் நேயர்களே, நம்ம ஒவ்வொரு காணொலியும் நாட்டு ரகமான கிடை மாடுகளை பத்தி நேர்காணல் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து திருத்தணி அண்ணன்ட்ட வந்திருக்கோம். திருத்தணி தானே? திருத்தணி கடைக்கு வந்திருக்கோம், அண்ணனோட கடைக்கு. இந்த மாடுகளை பத்தி விவரங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனலை இப்பதான் முறையா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட நோக்கம் வந்து கிடை மாட்டின் உரிமையாளருக்கும் நேர்களுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுத்துவது தான். இடைத்தரகர்கள் இல்லாம நல்ல ஜல்லிக்கட்டுக்கு வந்த காலை வாங்குவதற்கு நேரடி தொடர்பு ஏற்படுத்த நம்மளோட நோக்கம். அந்த வகையில இன்னைக்கு கிடைக்க வந்திருக்கோம். மாட்டின் உரிமையாளர்கிட்ட இந்த மாடுகளை பத்தி வர கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா உங்க பேர் என்ன, எந்த ஊருண்ணா? என் பேர் திருத்தணிண்ணா. திருத்தணி, நரசிங்கபுரம். நரசிங்கபுரம், அரியலூர் மாவட்டம். அரியலூர் வட்டம். அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம். ஆமா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்ப இந்த மாடுகளை எத்தனை தலைமுறையா வளர்க்குறீங்க? நான் இப்பதாங்க நாங்க புதுசுங்க. புதுசு? ஆமா. இப்ப உங்க தலைமுறை வளர்க்குறீங்க. இப்ப தோலாயமா எத்தனை மாடு இருக்கா? இதுல ஒரு 210 மாடு இருக்கு. 210 மாடு இருக்கு. ஆமா. இது வரைக்கும் தள்ளிட்டு மாடு வித்துருக்கீங்க? தள்ளிட்டுல இப்போ ஒரு 10 வருஷமா வித்துட்டு இருக்கோம். 10 வருஷமா வித்துறீங்க. நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லா மாடுமே ஃபேமஸ்ண்ணா. சுத்து மாடு எல்லாம் இருக்கு. சுத்து மாடு இப்பதான் போன வருஷம் தான் வித்தோம். சந்தியார் ஒண்ணு வித்தோம், சந்தியார் பையரம் ஒண்ணு வித்தோம். அது எல்லாமே ஃபேமஸ் மாடு இருக்கும். ஓகே ஓகே. இப்ப இதுல எத்தனை ரகம் நாட்டு ரகத்துல இருக்கு? ஜெயங்கொண்டம் தானே எல்லாமே? எல்லாமே ஜெயங்கொண்டம் தான். ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த உம்பளச்சேரி அவ்வளவுதான் இருக்கு. உம்பளச்சேரி ஜெயங்கொண்டம் தான் இருக்கும். இது 2 தான் இருக்கும். 2 வகை. ஆமா ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. பாக்கி எல்லாம் ஒட்டு இந்த வெயில்ல ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆமாண்ணா. ஓகேண்ணா. இப்ப எத்தனை தொழில் இருக்கும்போது இந்த தொழில் எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தீங்க? ஒருத்தருக்கு ஒரு இது பண்ணா நமக்கு இது பிடிச்சிருக்குது, நம்ம இதுல இருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. மாடு வளர்க்கறது நம்ம ஆமா ஆமா ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆர்வத்துல வளர்க்கறது ரொம்ப நன்றி. கஷ்டம் தானா? அது கஷ்டப்பட்டோம். அதான் ஒருத்தருக்கு ஒரு பிடிக்கும், அந்த இதுல நம்ம இருக்கோம். ஓகேண்ணா ஓகே. இதுல வருமானம்னா என்னண்ணா? வருமானம் கண்ணு விட்டு விற்கிறது தானே. 2-3 லட்சம் ரூபாய் விற்பீங்களா? அவ்வளவுக்கெல்லாம் இருக்காதுண்ணா. மாடு நம்ம கம்மி மாடு தான். அவ்வளவு மாடு அதிக மாடு தான் அந்த அளவுக்கு போவோம். கம்மி மாடு தானே. பரவாயில்ல. ஏதோ நம்ம பொழப்புக்கு வைக்க. ஓகே. ஆமா. ஏதோ உங்கள்கிட்ட கூலிக்கு வர்றதுக்கு, சம்பளத்து வர்றதுக்கு இது பொழப்பு. எல்லாம் படிச்சுட்டு வெளிநாடு போயிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அதான் இந்த நாட்டு ரகம்லாம் அழிஞ்சிட்டே வருது. அது அழிஞ்சுட்டு தான். அதான் போராது பண்ணி பாக்குறோம். அதான் கேட்க மாட்டாங்களா? சீமானா கூட போட்டு அதுக்கு மாநாடு தம்பி போனாப்ல போய் பார்த்துட்டு தான் வந்தோம். நடந்துட்டு. இப்ப கோடை காலத்துல இங்க மேய்க்கிறீங்க, மழை நாள்ல எங்க போவீங்க? மழை நாள்லாம் ஃபாரஸ்ட் தானே போவோம். ஃபாரஸ்ட் மலைகளுக்கு போவீங்க? நாங்க இப்ப 2 வருஷமா திருமானூர் கொள்ளடம் திருமலாப்படி கோயிலுக்கு அங்க இருந்தோம். இந்த வருஷம் நாங்க எதுவும் ஃபாரஸ்ட் தானே போனோம். ஓகே ஓகே. அப்படியே மாட்டு வேலை காட்டுங்க மாமா. ஓகேண்ணா. இப்ப இந்த மாடுகளுக்கு நோய் வந்தா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் இது வந்து நாம ஏதோ பாத்துக்க வேண்டியதான். நீங்களா நம்மளா பாத்துக்கிறது தான். வச்சு ஒண்ணும் பார்க்க முடியாது. நிக்கவும் நிக்காது. நம்மளா இதை பண்ணிக்க வேண்டியதான், பாத்துக்க வேண்டியதான். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா இப்ப நேரங்கள் வந்து கன்று கேக்குறாங்க, கன்று மாடு விற்க முடியாது இருக்கானே? இருக்குதுண்ணா. வருஷம் வேணா கொடுப்போம். ஓகேண்ணா. இப்ப நேர மாடலா இருக்குது. உங்க நம்பர் சொல்லுங்கண்ணே. 99 99 43 43 69 69 19 19 07 07. ஓகேண்ணா. அண்ணன்கிட்ட வந்து 6 மாதத்து பிறகு அண்ணனை தொடர்பு கண்டிங்கன்னா நல்ல கன்று மாடு இப்ப 2 பல்லு 4 பல்லு விற்கிறது இல்ல இருக்கு விற்கலாம் இருக்குது. ஓகேண்ணா ஓகேண்ணா. நேரில் உங்களுக்கு 2 பல்லு 4 பல்லு மாடு வேணும்னா அண்ணனை தொடர்பு பண்ணுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னையும் தொடர்பு பண்ணுங்க. நான் லொக்கேஷனுக்கு நேரம் ஆச்சுட்டு வந்து அண்ணன்ட்ட மூவ் பண்ணிட்டுருவேன். அப்படி இல்லாட்டி நேராக கூட விசாரிச்சிங்க, ஒன்றும் தவறு இல்லை. நல்ல கண்டாண்ணா. நம்ம கித்தான் சுரேஷ் யூடியூப் சேனல்ண்ணா. சரிண்ணா. இந்த பேரை சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல தரமான கண்டா கொடுங்க. ஓகேண்ணா. நல்ல பாயக்கூடிய பேரை. ரைட்ண்ணா. வர சொல்லுங்க, கொடுப்போம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இவ்வளவு நேரம் கொடுத்த மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. பார்த்தோம் மாமா. கூப்பிடுறேண்ணா. அந்த கூப்பிடுறேன்.